ஹாய் டூட்ஸ். இப்பயும் போல் இன்றைக்கி வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 8:30 போல் சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி பாலாச்சும் காய்ச்சி வைப்போம், அதுக்கப்புறம் குடிப்போம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா வந்து பால் காய்ச்சி வைக்கலாம் கெட்டு போயிடும்ல. ஸோ அதனால் வந்து பாலை வந்து கட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சலாம் அப்படி சொல்லிட்டு அதில் வந்து ஊற்றிட்டேன். பால் அந்த இதில் வந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஊற்றிட்டு பாலை வந்து காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே பாலை காய வச்சுட்டே வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா டின்னருக்கு என்ன சமைக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா லன்ச்சு வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டேன். சரி டின்னர் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கோதுமை மாவு இருந்துச்சு, அதை வந்து கரைச்சி வச்சுட்டு கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோதுமையை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து கரைச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அங்கங்கே, அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து கிண்டினோம்னா அது வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக வந்து நார்மல் கன்சிஸ்டன்ட் கட்டி கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்காகவே வந்து இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி திக்காகவே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் சர்க்குலர் மோஷனில் கிண்டினோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் பாலும் காஞ்சிடுச்சு, சரி அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அதையும் பாலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, சரி ஒரு குளியலை போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு வேர்க்கடலை வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊர் சைடு இதை கலக்கான்னு சொல்லுவோம், திருவண்ணாமலை சைடெலாம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க மலாட்டை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை சட்னி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றலாம் அப்படி சொல்லிட்டு கடாயை சூடு பண்ணிக்கிட்டேன். தோசை கல் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் கோதுமை தோசை வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார், சின்னதாகவும் இல்லாமல் அப்படியே அந்த ஒரு கரண்டி மாவை எடுத்து சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்டாக போட்டு அந்த மாதிரி வந்து ஒரு மீடியம் ரவுண்டில் வந்து பண்ணி அதுக்கப்புறமா அப்படியே பொத்துனாப்பில் இப்படி ஒரு திருப்பு, பொத்துனாப்பில் அப்படி ஒரு திருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கோதுமை தோசை சுட்டு அரைச்சி வச்சுருந்த சட்னியையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தாங்க 8:30லேருந்து 10:30ங்க மை ரொட்டீன். அப்புறம் வந்து அப்படியே போயிட்டு தூங்கிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த 2 சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தினே வருது, கோதுமை தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு போய் டேப்லெட் போட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.